அனைத்து தமிழ் பேசுபவர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து நாட்டு கார் ஒன்று யாழ்ப்பாணத்துல அபூர்வமாக வந்து விற்பனைக்காக வந்திருக்குது. இங்கிலாந்து, அதாவது இங்கிலாந்து கார்ன்னு சொன்னாலே என்ன பஸ்ஸா எப்படி யூகே கார்கள் இருக்கப்போ இது வந்து 1960 வந்து பழைய கார். 60ஆம் ஆண்டு வந்து பழைய மாடல் கார். என்ன அப்ப இந்த கார் வந்து இது எங்களுடைய கார் அல்ல, ஒரு வாடிக்கையாளர் வந்து எங்க விற்க போட்டிருக்கின்ற அந்த காரை. ஓகே, இது வந்து 3 ஸ்ரீ பழைய கார். 3 ஸ்ரீ என்ற எத்தனாம் ஆண்டு? 1960 வந்த கார். 60 வந்து என்ன பேர் இந்த காருக்கு? இது வந்து மினி மொக்க அப்படின்னு நம்ம மினி மொக்க சொல்லப்படுற ஒரு கார். மைனர் தான் சொல்லுவோம், சரியான வார்த்தை வந்து மினி மைனர். மினி மைனர் வந்து மற்றது டப்புள்ள அது ரெண்டு கதவை கொண்ட 4 பேர் பயணிக்கக்கூடிய குட்டி கார். ஓகே ஓகே, இன்டீரியர் வளங்களையும் பார்ப்போம். என்ன பஸ்ஸா எப்படி இன்டீரியர் பாப்போம். ஆமா இருக்குது, நார்மலா இருக்கு தம்பி, பாருங்க எப்படி இருக்குன்னு. நார்மலா நல்ல ஒரு குட்டி கார். என்ன குட்டி கார் இருந்து போறதுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு எங்களுக்கு. ஆமா, உண்மையிலே வந்து கொஞ்சம் இது ரேசிங் கார் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையிலே வந்து ரேஸ் போறோம்னா இது வந்து ரேஸ் போற அளவுக்கு செஞ்சு இது வந்து நார்மல் காரங்களே வந்து எதுவும் வந்து மாடிஃபை எல்லாம் செய்திருக்கு. நம்மளோட சின்ன சின்ன மாடிஃபை செஞ்சிருப்பாங்க. இது வந்து பழைய கார்கள் தானே, பழைய மாடல் கார்கள் தானே. ஆனா இந்த மற்ற ஏசி கார்கள், அவுடியல், அதுகள் இதுல போறதுக்கும் இதுக்கு போறதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசமான வந்து நம்ம வந்து ஒரு புதுசா வந்து நாகரிகமான வந்து ஸ்டைல் சொல்லுவோம். புது கார்கள் வந்திருக்கு. ஆனால் பழைய கார்கள் பண்ணுவாங்க. அதுல வந்து இது அழகா இருக்கு. பழைய கார்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அந்த கார்களை விரும்பி எடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கு. ஆமா, இப்ப இதுகள் வந்து இதெல்லாம் எடுக்கும்போது ரொம்ப கவனமா செக் பண்ணி எடுக்கணும். செக் பண்ணி எடுக்கணும். பழைய கார்களை சுத்தி விட்டுருவாங்களே. இல்ல பழைய கார்கள் வந்து எப்பயுமே வந்து பழைய கார்கள் வந்து நாங்க நினைக்கிற மாதிரி நல்லா ஓடும் அப்படி சொல்ல முடியாது. எந்த காருமே பழைய 1960 எத்தனை வயசு பழசு. சோ இதுகள் வந்து நல்ல அனுபவம் உள்ளவங்க மட்டுமே எடுங்க இந்த கார்கள். அழகா இருக்கு சொன்னா பஸ்ஸா. அந்த முந்தைய காலத்துல இருந்து இங்கிலாந்து காருக்குன்னு இந்த இங்கிலாந்து காருக்குன்னு ஒரு மார்க்கெட் ஒன்று வந்து இருக்கு. ஆமா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா A40 இருக்கலாம், சமர்செட்டா இருக்கலாம், என்னது நிறைய கார் ஆக்ஸ்போர்ட்டா இருக்கலாம், மைனராக இருக்கலாம். அதுகள் வந்து அந்த காலத்துல இப்ப யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலமாக ஓடிக்கொண்டிருந்த ஒரு ஒரிஜினல் வளங்களோட நிக்கிறது தானே. அப்ப அதுகள் வந்து விலை கூட. மற்றபடி நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய பார்வையாளர்களே, நீங்க ஒரு பழைய கார் எடுக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக அனுபவம் இருக்கும். கார் எடுக்கிறோம்னு சொன்னா கட்டாயம் அனுபவம் இருக்கணும். அப்படி இல்லாட்டி எடுத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த காரை பற்றி முன்ன பின்ன தெரிஞ்சாதான் தச்சு தவறு ஏதாவது ஒரு சின்ன பழுதுகள் இருந்தாலும் நாங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அது மட்டும் எங்க வாங்கலாம், ஸ்பேர் பார்ட்ஸ் எங்க வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே தான் லேஸ். இல்லாட்டி வந்து புதுசா வந்து நான் ஒரு வாகனம் வாங்க போறேன், நல்லா அழகா இருக்குன்னு சொல்லி வாங்குறவங்களுக்கு இது உகந்த. அப்படி நான் நினைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதுக்குன்னு சொல்லி கார் வாங்க வேணாம்னு சொல்லல. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பொடி வளங்கள் மற்ற அந்த கண்ணாடியல் லைட் எல்லாம் வந்து ஒரிஜினல் இங்கிலாண்டியோ எல்லாம் இல்ல தம்பி. இதுகள் வந்து இதெல்லாம் ஒரிஜினலா இருக்கும். இதுக்குள்ள வந்து மாடிஃபை பண்ணிருக்காங்க. ஓகே, இதுக்கு வர லைட் அப்படி வராது. பழைய சின்ன சின்ன மாடிஃபை இருக்கு. ஆனா இந்த கார் எடுத்துக்கொண்டு இப்ப நார்மலா கல்யாணம் விட்டு டூர்கள் கார்களுக்கு கூடுதல், அதாவது இளைஞர்கள் உங்களை போன்று இருக்கின்ற சுறுசுறுப்பான இளைஞர்களுக்கு அழகான கார், வேகமான கார், விவேகமாக அது கொஞ்சம் ஸ்பீடா போகக்கூடிய கார். அதனால கவனமா வந்து எடுத்து பாவிச்சா நல்லோம் அப்படின்னு. இது ஸ்ரீ நம்பர் எல்லாம் முந்தைய காலங்கள்ல வந்த கார். இது செகண்ட் பெயிண்ட் ஐயா. ஆமா, அது 2வது பெயிண்ட்லாம் அடிச்சிருக்கோம். 1960. ஆனா பொடி வளம், இன்ஜின் வளம் ஓரளவுக்கு ஓகே, நல்லா இருக்குது. அருமை எடுக்கிறேன்னு சொன்னா நேரடியா வந்து இன்ஜின் பொடி வளங்களை செக் பண்ணி எடுக்கலாம். இது கூட அந்த ஓடுறதுக்கு அப்பால சில பேர் வந்து அந்த மியூசியம் மாதிரி அப்படி போட்டு ஒரு வித்தியாசமா, நாங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இல்ல என்னுடைய கார் வந்து மத்தவங்களோட வித்தியாசமா இருக்கணும். பழைய கார் ஒண்ணு, அதாவது வந்து முந்தைய என்ன சொல்றது, முத்திரை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பழைய வந்து புத்தகங்களை கலெக்ட் பண்றவங்க இருக்கு. பழைய கார்கள் கலெக்ட் பண்றவங்களுக்கு இந்த கார் நல்ல காரா. ஒரே சொல்ல போனோம்னு சொன்னா பழமைய விரும்புகிறாக்கள் வந்து இந்த கார் வந்து என்ன விலைன்னு பார்க்காம வந்து எடுத்து ஒரு கண்காட்சி அல்ல ஒரு நூதன சாலை மாதிரி விட்டு ஆக்களை வந்து பார்வையிடுற மாதிரி அப்படி. இப்ப நீங்க சொல்லிட்டீங்க தானே, இதுக்கு கமெண்ட்ஸ் வரும். நல்ல ஏஜென்ட். இப்ப ஏற்கனவே நமக்கு என்ன இருக்குது, பழைய டப்பா விக்கிறேன். என்னுடைய பார்வையாளர், என்னுடைய விமர்சகர்கள் எனக்கு ஆசையா இருக்கும். நீங்க வந்து உங்களுடைய விமர்சனம் என்ன எப்பயுமே வந்து வளர்க்கும். பழைய கார் டப்பா அவர் கார்ல கொஞ்ச நாள் போடுறாருல, பழைய கார் டப்பான்றது எங்க நீங்க போயிட்டீங்க, உங்களை பாத்துக்கிட்டு போடுங்க பழைய தகர டப்பான்னு அப்படி கமெண்ட் அடிக்கிறாங்கல்ல. உங்களோட வீடியோவை தொடர்ச்சியா விரும்பி எனக்கு என்னுடைய விமர்சகர்கள் நான் ஒரு நாளுமே வந்து சந்தோஷம். நீங்க எனக்காக வந்து அடிக்கிற கமெண்ட்ஸ் நான் உங்கள்ட்ட இருக்கேன். நீங்க ஏசுனாலும் நான் உங்கள்ட்ட தான் இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் என்னை ஏசுகின்ற என்னுடைய அன்பான பார்வையாளர்களுக்கு ஒரு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த பிந்திய புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களை புத்தாண்டுக்கு பிறகு நான் இன்னும்
சந்திக்கல ஒரு சிவபக்தன் தான் சொல்லுவோம். அருமையா இந்தியாவில இருந்தீங்க நான் முந்தி இந்தியாவில போயிருந்தேன் இந்தியாவில இருந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா பொசா வந்து கண்டியில இருந்து எங்களோட மக்களுக்கு ஏற்ற மாதிரி கார்களை வந்து எடுத்துக்கொண்டு வந்து எங்களோட பட்ஜெட்டுகளுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு விற்பனை செய்வாங்க. அது வந்து இங்கிலாந்து கார்ல வந்து நாட்டம் உள்ளாக்கள் இந்த கார் வந்து உடனே வந்து இருங்க, எப்படியும் வீடியோ நல்ல ஓட்டம் ஓடும். அதுக்கடையில 6 முந்திரிங்களும் தெரியும். என்ன பொசா வியூவர்ஸ் கூட தெரியும் ஐயாக்கு முல்லைஜெசி பாராட்டுறோம். பார்வையாளர்கள் நிறைய சரியான பார்வையில கொண்ட வந்து முல்லைஜெசிக்கும் ஒரு லைக்க போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொச்சை தமிழாக இருந்தாலும் பேசுவது